இப்பொழுது லண்டனில் இருக்கிற பெண் கல்விக்காக போராடும் இளம் பெண்ணை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து போராட போவதாக தலிபான் தீவிரவாதிகளால் சுடப்பட்ட பாகிஸ்தான் சிறுமி மலாலா இவ்வாறு கூறியுள்ளார். தமக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் மலாலா நன்றியும் தெரிவித்துள்ளார். மலாலா யூசுப்சாய் 15 வயதான இந்த பாகிஸ்தான் சிறுமியை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பெண் கல்விக்காக முழக்கமிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக சிறுமி மலாலாவை தலிபான் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட அவர் கிட்டத்தட்ட மரணத்தின் வாசலுக்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். தற்போது பிரிட்டன் பெர்மிங்ஹாம் நகரில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மலாலாவுக்கு மண்டையோட்டின் மீது டைட்டானியத்தால் ஆன தகடு பொருத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி குண்டு பாய்ந்ததன் காரணமாக கேட்கும் திறன் குறைந்ததால் அதனை சரி செய்யவும் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக நடைபெற்ற 5 மணி நேர அறுவை சிகிச்சை வெற்றியடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். So the titanium cranioplasty went very well, and there were no complications in the operation. We secured the plates with 8 screws, and everything went very well. இதனிடையே அறுவை சிகிச்சைக்கு முன்பு சிறுமி மலாலா பேசிய வீடியோ காட்சியை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. தாலிபான் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு உயிர் பிழைத்து தனக்கு 2வது வாழ்க்கை கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த மலாலா தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதே நேரத்தில் பெண் கல்விக்கான பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட இருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். Men, women, children, all of them have prayed for me, and because of these prayers God has given me this new life, and this is the second life, this is the new life, and I want to serve the people, and I want every girl, every child to be educated, and for that reason we have organized Malala Fund. பாகிஸ்தானை சேர்ந்தவரான சிறுமி மலாலாவின் தலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி தாலிபான் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். பெண் கல்வியை ஆதரித்ததாலும் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றியதாலும் மலாலாவை சுட்டதாக தாலிபான் இயக்கத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் தாலிபான்களின் அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாத பெண் விடுதலை போராளி மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்ற முழக்கம் உலகம் முழுவதும் கேட்க தொடங்கியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக முருகப்பெருமாள் மற்றும் அறிஞர் ஈகன்.